அல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு சில வார்த்தைகளை நாம் சுருக்கமாக இந்த வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சுருக்கமாக இந்த நேரத்திலே நாம் பார்ப்போம். இந்த நாளிலே நாம் பேச போகிற தலைப்பு பாவத்தை மன்னிக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சற்று தியானிக்க இருக்கிறோம். பாவத்தை மன்னிக்கும் கர்த்தர். அன்பு தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் நாம் உற்சாகத்தோடு, ஒரு மனதோடு, வாஞ்சியோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாகத்தோடு காணப்படும். ஏனென்றால் நாம் விழிப்போடு ஜாக்கிரதையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்போமானால் ரெண்டு விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஒன்று, நாம் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு நேராய் கடந்து வருகிற பொழுது அவைகளை கேட்டு நம்முடைய இருதயத்திலே பத்திரப்படுத்தி அப்படியாய் நாம் ஆண்டவருக்குள்ளே நடந்து அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். இரண்டாவதாக, அந்த ஒரு வேளை, அதாவது வேதத்தின் மகத்துவத்தில் இருந்த அந்த வேத சத்தியத்திற்கு விரோதமான வார்த்தைகள் ஒரு வேளை வருமானால் நாம் அதை கவனமாய் கேட்டு அதை நாம் விட்டு விடுவதற்கு, தர்க்கங்களுக்காக அல்ல, அதை நாம் விட்டு விடுவதற்கு ஏதுவாக காணப்படும். நாம் விழிப்போடு இல்லாவிட்டால் அந்த தவறான வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திற்குள்ளே சென்றுவிடும். அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்கு மறைக்கப்படும். ஆகவே நாம் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே அது நமக்கு மிகவும் ஒரு சோதனையான காரியமாகவே இருக்கும். அல்லேலூயா. சரி, இந்த நேரத்தில் நாம் இங்கே வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். அதுக்கு முன்பதாக ஒரு சில உதாரணங்களை, சில வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அப்படியே மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். போதும். பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால் பாவங்களை மன்னிக்கும் கர்த்தர். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலிருந்தே அந்த ஆண்டவருடைய பிறப்பிலிருந்து நமக்கு அந்த பேர் கொடுக்கப்பட்டது. அவர் பாவங்களை மன்னிக்கும் கர்த்தர். எல்லா மனுக்குலத்தின் பாவத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்ததினாலே இந்த பாவத்திலிருந்து நமக்கு என்ன செய்கிறாராம்? நமக்கு விடுதலை அவர் தருகிறார் என்று பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். அப்படியே 1 யோவானுக்கு எழுதின 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் போதும். நமக்காக, அதாவது என் பிள்ளைகளை, அந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே முதலாவது நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார் என்று. இங்கே 2வது வசனத்திலே, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படி என்றால் இது தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காக எழுதப்பட்ட வசனம். அவர் சொல்லுகிற அந்த வசனத்தை நீங்கள் நன்றாய் கவனிப்பீர்களானால், அந்த வசனத்திலே அவர் ஆரம்பிக்கிற பொழுதே அவர் இப்படி சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஏனென்றால் தேவனால் பிறந்த மனிதன் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. கீழே உள்ள வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி அவர் செய்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நான் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 யோவான் 5வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை கூட நாம் வாசிப்போம். 1 யோவான் 5வது அதிகாரம் 15, 16, 17. நாம் எதை கேட்டாலும் அறிந்திரு. அடுத்த வசனம். போதும். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். இங்கே முதல்ல நாம் என்ன வாசித்தோம்? என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு விஷயம், அவர்கள் தன்னுடைய பாவத்திற்கு அவர்கள் ஒப்பு கொடுத்து அந்த பாவத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே அவர்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அப்போ மறுபடியுமாய் அவர்கள் அந்த பாவத்தில் என்ன செய்யக்கூடாது? அந்த பாவத்திலே அவர்கள் ஜெயிக்க கூடாது. இங்கே அந்த பாவம், அதாவது சிலவிதமான பாவங்கள் உண்டு. மரணத்திற்கு ஏதுவான பாவங்கள் உண்டு, மரணத்திற்கு ஏது அல்லாத பாவங்களும் உண்டு. அநீதி எல்லாம் பாவம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அனுதினம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேசுகிற வார்த்தைகள், நம்முடைய நடக்கைகள் அல்லது நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றிலும் அனுதினம் சின்ன சின்னதான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். அதற்காகத்தான் ஆண்டவர் இங்கே வேதத்தில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். பாருங்கள், நம்முடைய அந்த சின்ன சின்ன காரியங்களே, அந்த சிறிய காரியங்கள் தான் ஒரு மனிதன் பெரிய காரியங்களை நாம் கண்டு
கொள்ளுவோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த சிறிய சிறிய தவறுகள் அவனுக்குள்ளே இருந்து அப்படியாய் அது வேறு முளைத்து அவனை ஒரு பெரும் பாவத்திற்குள்ளாக்கி அவன் கடைசியாக வேத வசனத்தை மீறி அவன் தேவனை விட்டே தூரம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதுக்காகத்தான் நமக்காக நியமிக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் இன்னபடி நடக்க அல்லது இன்னபடி வேண்டிக் கொள்வதற்கு நமக்கு தெரியாதிருக்கிறபடியா அல்லது ஞானம் இல்லாத இருக்கிறபடியினால் வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு அவர் என்ன செய்கிறாராம்? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், மறுபடியுமாக அந்த 1 யோவான் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனம், மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். கேளுங்கள், யாருக்கு என்றால் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்திற்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து நான் வேண்டுதல் செய்ய உங்களிடத்தில் சொல்வேன். பாருங்கள், மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம் ஒன்று, அது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் கடந்து வருகிற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார், யோவான் சொல்லுகிறார், நான் அதை குறித்து வேண்டுதல் செய்ய உங்களிடத்தில் சொல்லேன். ஏன்னா அதீதி எல்லாம் பாவம், ஆனாலும் மரணத்திற்கு ஏதுவான பாவம் என்றால் அந்த மனிதனுடைய ஆத்துமா எப்படி ஆதாமுடைய இருதயம் தேவனை விட்டு தூரமாகி அவன் மரித்து ஒரு இருதயத்தில் காணப்படுகிறானோ, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மறுபடியும் பாவத்திலே நாம் பிழைப்போமானால் நம்முடைய இருதயம், அதாவது நம்முடைய ஆத்துமா மரணத்துக்கு நேராக கடந்து செல்லும். 2 சாட்சிகளை நாம் பார்த்துவிட்டு செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம். எபிரியருக்கு எழுதின நிருபத்துக்கு நேராக எல்லாவரும் திருப்பிக் கொள்வோம். எபிரியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்கள். எபிரியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்கள். நன்றாய் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் அந்த வசனங்களை. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக ஈசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் போதும். பாருங்கள், அந்த ஒரு ஏசாவுடைய வாழ்க்கையிலே அவனுடைய அந்த சேஷ்ட புத்திர பாகம், ஏனென்றால் அந்த பழைய ஏற்பாடின் காலங்களிலே அந்த மூத்த பிள்ளைக்கு 2 ஒரு குடும்பத்திலே வஸ்துக்கள் அல்லது ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் இருக்குமானால் அதை பாகம் பிரிக்கிற பொழுது அந்த முதல் குமாரனுக்கு 2 பங்குகளை கொடுப்பார்கள் என்று பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறத பார்க்கிறோம். இங்கே அது ஒரு சேஷ்ட புத்திர பாகமாக சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை கிருபையின் காலத்தில் அதை நாம் ரட்சிப்பாக கருதி கொள்ளலாம். பாருங்கள், அவன் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமான ஆகாரங்களுக்காக அல்லது அற்பமான உலகத்தின் காரியங்களுக்காக, அற்பமான உலகத்தின் இச்சைகளுக்காக அவன் இழந்து போனதினாலே அவன் கவலையோடு கண்ணீர் விட்டு தேடியும் அவன் மறுபடியும் அதில் பிழைக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவினால் அந்த இரத்தத்தினால் அந்த மீட்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், நாம் மறுபடியும் பாவம் செய்யலாமா? ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு மன்னிக்கிறவராக இருக்கிறார். எந்த பாவத்தை நாம் செய்தாலும் தேவன் மன்னிப்பாரா என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்திற்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவலையற்றிருப்போமானால், இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை குறித்து கவலையற்றிருப்போமானால், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வாலிப நாட்களிலே நம்முடைய மனம் போன போக்கிலே நமக்கு விருப்பமானது இந்த பூமியிலே நமக்கு எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம். ஏனென்றால் இந்த பூமியிலே நாம் காண்கிற அநேக காரியங்கள் நமக்கு இருக்கு. ஒருவரும் நம்மை தடை பண்ண போறதில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆவியானவரை நாம் ஒருபோதும் துக்கப்படுத்தக்கூடாது. எபேசியர் 4:30 அதுதான் வாசிக்க வேண்டாம், அதுதான் அங்கு வேதம் சொல்லுகிறது. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை நாம் ஒருபோதும் துக்கப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எப்படி தேவனாகிய கர்த்தர் கடந்த நாட்களில் அந்த அவருடைய பாடு மரணங்களை குறித்து நாம் தியானித்தோம் அல்லவா? நம்மை மீட்கும்படி, பாவத்தில் பிறந்த நம்மை மீட்கும்படி எப்படி தேவனாகிய கர்த்தர் நமக்காக இரத்தம் சிந்தினார். வாசித்து பார்ப்போம் ஒரு வசனத்தை கூட. எபிரியர் 6வது அதிகாரம் 4 முதல் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். எபிரியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நாம் வாசிப்போம். ஆகையால் எபிரியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 4 முதல் வசனம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனிவலும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள், ஆமென்,
தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக புதுப்பிக்கப்படுகிறது. கூடாத காரியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது நீங்கள் எத்தனை பேர்கள் கவனித்தீர்கள் என்று தெரியாது. பாருங்கள், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம், அதாவது ஒரே முறை ரட்சிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பரம ஈவை, அந்த அன்பின் தேவனுடைய ஈவை நாம் முசி பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திற்கான இன்பங்கள், உலகத்திற்கான ஐஸ்வர்யங்கள், உலகத்திற்கான காரியங்களை விட்டு நாம் மறுபடியும் அதிலே ஜெயித்தால் அவன் புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் வலைதளங்களில் ஏறி பார்ப்போமானால் கிருபையின் உபதேசம். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நாம் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம். அப்படி அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. தேவனால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு வழிமுறையை தேவன் கொடுத்திருக்கிறார். உலகத்திலே நாம் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம். ஆனால் தேவன் அந்த உலகத்திலே பாருங்கள், சத்ருவுக்கு நாம் கூட்டாளிகளாக இருக்கிறோம், அல்லது சத்ருவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய இரத்தத்தினால் என்று ஒரு மனிதன் மீட்கப்பட்டானோ அவன் பலக்கிரியமாய் கொல்லப்பட்டான். கிரேத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அதனாலே நாம் அந்த பாவத்திலே இனி ஜெயிக்காதபடிக்கு தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த அன்பான காரியங்களை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் விழிப்போடு இருப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மேலான காரியத்தை நமக்கு கர்த்தர் தருவார். அதில் சந்தேகம் இல்லை. இப்பொழுதும் கூட நாம் இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை ஒரு வாசியுங்கள் பார்ப்போம். 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து தரித்திருக்கிற. போதும் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஏன் தேவனால் பிறந்த மனிதன், அவன் தேவனால் பிறந்தவன். தேவன் அவ்வளவு விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி அவன் நம்மை விலக்கி வாங்கியிருக்கிறார். அதனால் அவன் தேவனால் பிறந்தபடியினால் அவன் பாவம் செய்ய மாட்டான். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆணித்தரமாக சொல்லுகிறது, என்னை அல்லது என்னை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று. பாருங்கள், அந்த வசனத்தை நான் திரும்ப ஒரு முறை உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்கு, அதுதான் விஷயம். அவருடைய வித்து என்று சொல்லுகிற பொழுது தேவனுடைய வசனம், அவருடைய வித்து ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே இருக்குமானால் அவன் நிச்சயமாகவே பாவம் செய்ய மாட்டான். ஏனென்றால் அந்த என்றைக்கு ஒரு மனிதனுக்குள்ளே ரட்சிப்பு கடந்து வருகிறதோ அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளே வருகிறார். அல்லேலூயா. பாருங்கள், அந்த இயேசு கிறிஸ்து தான் ரட்சிப்பு. அவர் தான் நமக்கு கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். அது அழியாதது, அது வாடாதது, அது மகிமை உள்ளது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டி. அவன் இனி வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய மனுஷன், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அப்படியே நாம் 1 பேதுருக்கு நிருபத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுவோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் இருக்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. போதும் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஏன் தேவனுடைய மனுஷன் பாவம் செய்ய மாட்டான்? ஏன் தேவனால் பிறந்த மனிதனால் பாவம் செய்ய முடியாது? காரணம், அந்த தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. பாருங்கள், இந்த அன்பான தேவனுடைய கர்த்தர் ஒரு சிறியின் வித்தாக இந்த பூமியிலே நமக்காக அவதரித்தார். ஏனென்றால் எல்லா மனுக்குலமும் பாவத்தில் அடைபட்டிருந்தார்கள். எல்லா மனுக்குலத்திலும் பாவத்தின் இருளில் அவர்கள் அடைபட்டிருந்ததனாலே அந்த பாவத்தை போக்கும் பலியாக தேவனாகிய கர்த்தர் நமக்காக வந்து பலியாகி அவர் நமக்காக மீட்கப்பட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அது அழியாத வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அதுக்கு இடை அந்த அதே வசனத்தினுடைய இடைப்பகுதியை மாத்திரம் வாசியுங்கள். வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும்
போதும் போதும் போதும். பாருங்கள், தேவ வசனம், தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே அவன் நிலைத்திருக்குமானால் நிச்சயமாகவே அந்த மனிதனால் பாவம் செய்ய முடியாது. பாருங்கள், ஒரு வீட்டிலே, ஒரு இல்லத்திலே நாம் தங்கியிருக்கிற பொழுது, 2 பேர் தங்கியிருக்கிற பொழுது ஒரு சிறு குழந்தை அந்த இடத்துல இருக்குமானால் அந்த குழந்தையுடைய மத்தியிலே நாம் பாவம் செய்ய நமக்கு தோன்றுமா? நிச்சயமாக தோன்றாத அருமையானவர்களே. ஆனால் இந்த உலகம் கொள்ள மாட்டாத தேவன் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய வசனம் என்று சொல்லுகிற பொழுது அது சாதாரணமல்ல. அந்த யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா. வாசித்து பாருங்கள் அந்த வசனத்தை. ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை. போதும். 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் கிருபையினாலே நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்? பாருங்கள், தேவனாகிய கர்த்தரை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எபிரெயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே வேதம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள், எபிரெயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும். போதும். பாருங்கள், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்கிறது போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த இடத்துல எபிரெயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை கூட நாம் வாசிப்போமானால், எபிரெயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட தேவன். போதும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியிலே நமக்காக பாவத்தை மன்னிக்கும்படி அவர் பிதாவின் குமாரனாக இருந்த தேவன் நமக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். பாருங்கள், எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்காக அவருடைய குமாரனை இந்த பூமியிலே நமக்காக அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அவர் எப்படி இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லும்போது, அதாவது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க. ஏன் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவராக வர வேண்டும்? அல்ல என்றால் ஏன் தேவனாகிய கர்த்தர் ஒரு தேவதூதனை பார்க்கலும் சற்று சிறியவனாக வர வேண்டும்? பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை குறித்து நாம் பார்ப்போமானால், அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஒரு மனிதனும் அவரிடத்தில் நெருங்க முடியாது. ஏனென்றால் அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். பழைய ஏற்பாடின் காலத்திலே நாம் பார்ப்போமானால், அந்த இயேசு கிறிஸ்து அந்த தேவனாகிய கர்த்தர் மலையிலே அவர் இறங்கி இருக்கிற பொழுது எந்த மனிதன் மலையிலே தொட்டாலும் அவன் சாக கடவன் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் பரிசுத்தமில்லாத ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே பிரவேசிக்க முடியாது. ஆனால் அந்த தேவ மகிமையோடு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தால், இந்த பூமியும் தாங்காது, எந்த ஒரு மனிதனும் அவருடைய சமூகத்தில் நிற்க முடியாது. அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் எப்படி அந்த ஒரு மனிதன் எப்படி இந்த பூமியிலே உருவாக்கப்பட்டான், அதை எபிரெயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அந்த 7-8 வசனங்களை நாம் வாசிப்போம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினார். பாருங்கள், அந்த தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினார் என்பதற்கான ரகசியங்கள் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. நம்ம டைம் இருந்தாலும் பிறகு பார்ப்போம். அந்த தேவதூதரிலும் அவனை சற்று சிறியவனாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவன் மனிதன், ஒரு மனிதனாக பூமியிலே அவன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறான். ஆவியினால் பிறப்பதெல்லாம் ஆவியாக இருக்கும். மாம்சத்தில் யோவான் சுவிசேஷம் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே உற்பவிக்கப்பட்டவர். ஆனால் மனிக்குலமாகிய நாமோ பாவத்திலே உற்பவிக்கப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அந்த சங்கீதக்காரன் தாவீது அதை குறித்து அவர் அங்கலாய்ப்பாய் சொல்லுகிறோம். சங்கீதம் 51:5 வசனத்தை கூட நாம் வாசித்து விடுவோமே. சங்கீதம் 51:5. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தார். பாருங்கள், எல்லா மனுக்குலவும் பாவத்திலே கற்பந்தரிக்கப்பட்டவர்கள். அவர் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து உருவாகி வந்தவர். அவர் பரிசுத்த ஆவியினாலே வந்தவர். நாம் பாவத்திலே பிறந்தவர். ஏனென்றால் நமக்குத்தான் அந்த மீட்பு. அப்போ அந்த பாவத்திலே பிறந்த மனிதனை அவர் சந்திக்கும்படி அவர் தேவனாக இந்த பூமிக்கு வர முடியாது. ஏனென்றால்
பாவம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறதுனாலே அந்த பாவத்தோடு அவரால் நெருங்க முடியாது. அதனால்தான் அவர் தன்னுடைய தேவ மகிமை எல்லாவற்றையும் விட்டு இறங்கி ஒரு மனித ரூபம் எடுத்து, எப்படி தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரோ, மனிதன் அதே போல மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டானோ அதே போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டவராக இந்த பூமிக்கு வந்தார். எப்படி ஆகலும் இந்த மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று நாம் பார்ப்போம். தேவன் எவ்வளவாய் நம்மை நேசித்திருக்கிறார். தேவனால் பிறந்த ஒரு மனிதனும் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை கூட நாம் வாசிப்போம். 1 யோவான் 5வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன், பாருங்கள், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் தேவனால் பிறந்த மனிதன் தன்னை காக்கிறான். கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாங்கன் அவனை தொடான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், தேவனால் பிறந்த மனிதன் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று திரும்ப ஆவியானவர் அங்கே ஆணித்தரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அவன் தன்னை காக்கிறான். எப்படி அவனால் காக்க முடியும்? ஒரு மனிதனால் எப்படி தன்னை காத்துக்கொள்ள முடியும்? பாருங்கள், அப்படியே சங்கீதம் 119 9வது வசனத்தைக்குள்ள நாம் வாசிப்போம். 119 சங்கீதம் 9வது வசனத்தை கூட நாம் வாசிப்போம். பாருங்கள், இங்கே வேதத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபன் தன் வெளியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறதுனால். இங்கே நாம் 1 யோவான் 5:18 என்ன வாசித்தோம்? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பாருங்கள், அந்த தேவனால் பிறந்த மனிதன், அந்த தேவ கிருபையினால் அல்லது அவருடைய வசனத்தினாலே அவன் தன்னை காத்து கொள்ளுகிறானாம். பாருங்கள், வாலிபன் தன்னுடைய வழிகளினை எதனால் சுத்தம் பண்ணுவானான்? வாலிபனுடைய நிலைமைகளை, வாலிபனுடைய காரியங்களை, ஏன் வாலிபனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? வயது முதிர்ந்தவர்கள் எப்படி தன்னை காத்துக்கொள்ள என்று ஒருவேளை வேதம் சொல்லாமல் வாலிபனை குறித்து இவ்வளவு தெளிவாக ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? பாருங்கள், அந்த வாலிபனுடைய காரியங்களை குறித்து ஆண்டவருக்கு நிச்சயமாக தெரியும். ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அந்த வாலிபன் தன்னுடைய வாலிப நாட்களில் அவன் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும்? காரணம், இந்த பூமி அநித்தியமான பாவ சந்தோஷங்களால் நிறைந்திருக்கிறது. இந்த பாவ பூமியிலே ஒருவன் வாழ வேண்டும் என்றால் அவ்வளவு கரிசனையோடு அவன் வாழ வேண்டும். இல்லை என்றால் இந்த பூமி அவனை வஞ்சித்து போடும். சிறிய காரியங்கள் பெரிய பாவத்திற்குள்ளே அந்த மனிதனை கொண்டு போய்விடும் என்று பார்க்கிறோம். அதுதான் அந்த வாலிபர்களை குறித்து ஆண்டவர் அவ்வளவு கரிசனர். நீங்கள் அப்படியே பிரசங்கியின் புத்தகத்தை நாம் வாசிப்போமே. ஆனால் 11வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இதற்கான விடையை நாம் அங்கே தெரிந்து கொள்ளலாம். பிரசங்கியின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டிலே பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். வாலிபனே, உன் இளமையிலே நீ சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே, பாருங்கள், இங்கே வாலிபனுடைய நிலைமையை குறித்து இங்கே பிரசங்கி சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த பிரசங்கி ஞானத்தினால் நிறைக்கப்பட்டு இந்த எல்லா சந்தோஷங்களையும், அந்த பூமியிலே வாழ்ந்த மனிதருக்குள்ளே எல்லா சந்தோஷங்களையும் நேர்த்தியாய் அனுபவித்து அந்த சுகமான வாழ்வை அனுபவித்து மடுத்த ஒரு மனிதன். அநேகர் சுகமான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள், மறிப்பார்கள். இங்கே இந்த சாலோமன் தேவனால் கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவித்து அவன் மடுத்து போனவன். அவன் சொல்லுகிறான், வாலிபனே, உன் நெஞ்சின் வழிகளிலேயும் உன் கண்ணின் காட்சிகளிலே நட. ஆனாலும் தேவன் இவைகள் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று. பாருங்கள், ஏன் வாலிபன் தன்னுடைய வசனத்தினால், இயேசு கிறிஸ்துவின் வசனத்தினால் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும்? இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த கண்ணின் காட்சிகள், அவனுடைய நெஞ்சின் வழிகள், அவன் விரும்புகிற காரியங்கள். இந்த உலகத்திலே பாருங்கள், இந்த நாளிலே இந்த வலைதளங்களுக்கு வாலிப பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிப சகோதரர்களாக இருக்கட்டும், அவர்கள் அடிமைப்பட்டு அப்படியாய் மனம் போன போக்கிலே வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த இயேசு இல்லாதபடிக்கு ஒரு குறிக்கப்பட்ட நாளிலே இந்த உலகத்தின் மாம்ச இச்சைகளுக்கு அவர்கள்
அடிமைப்பட்டு அவர்கள் வாழ்ந்து போகிறார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வாலிபனே, உன் வாலிப பிராயத்திலே நீ உன் நெஞ்சின் வழிகளிலேயும் உன் கண்களின் காட்சிகளில் நட. ஆனாலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வர. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு நிற்கக்கூடாது. ஏனென்றால் அவன் நியாய தீர்ப்புக்காக அவன் நியமிக்கப்பட்டவன் அல்ல, தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்காக. அல்லேலூயா, அவன் தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 30வது வயதிலே அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். 30வது வயதிலே அவர் தேவ சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அந்த ஊழியத்திற்காக அவர் தன்னை அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய 30வது வயதிலே அவர் அந்த அர்ப்பணத்திற்குள்ளே அவர் வருகிறார். ஆனால் அவர் அந்த உபவாசத்தோடு இருந்து அவர் செபிக்கிற நாட்களிலே தேவ சமூகத்திலே அவர் செபிக்கும்படியாக அவர் கடந்து போகிற பொழுது சோதனைக்காரன் அங்கே வருகிறதே அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும், நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் உமக்கு தருவேன் என்று சொல்லி அந்த மனிதன், அந்த சத்துருவானவன் இயேசு கிறிஸ்துவை அவன் வஞ்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு ஒரு மனிதன் அல்ல. அவனுக்கு பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை கூட நாம் கொஞ்சம் வாசிப்போமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள், அடுத்த வசனம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை புறப்படுகிற எழுதியிருக்கிறது. அடுத்த வசனம், அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கும் மேட்டிலே கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பருகையிலே அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாளை குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். அடுத்த வசனம், அதற்கு இயேசு, அதற்கு அடுத்த வசனம், மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், பாருங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் பிசாசு அவரை உயர்ந்த மேட்டின் மேல் கொண்டு போய், வாசிங்கள், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஒரு தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதிலே அவர் உபவாசத்தோடு இருந்து அதை முடித்து கொண்டு பிதாவின் சுத்தத்தை செய்யும்படி அவர் ஊழியத்திற்காக ஆயத்தப்படுகிறார். ஆனால் அந்த சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து இந்த உலகத்தின் எல்லா ஆசாபாசங்களை காட்டுகிறான். இந்த உலகத்தின் நண்பங்கள், நீ தேவனோடு இருந்தால் உனக்கு இப்படியான காரியங்கள், உன்னை ஒரு மனிதனும் மதிக்க மாட்டார்கள். பாருங்கள், வாலிபருடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே எல்லாருக்கும் நல்ல ஒரு மதிப்பு, ஒரு பெருமையான வாழ்க்கை வேண்டும், நல்ல வஸ்திரங்களை உடுத்துக்கொள்ள வேண்டும், நன்றாக நாம் வாழ வேண்டும், நன்றாக புசிக்க வேண்டும். இந்த தேசத்திலே நாம் ஒரு நல்ல என்ன சொல்லுகிறது, ஒரு அந்த கிங்கை போல, ஒரு ராஜாவை போல நாம் வாழ வேண்டும். அப்படி என்றால் தான் நாம் மற்றவர்கள் நம்மை கவர்ந்து கொள்ளும். அப்படி இல்லை ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு மனிதனை ரட்சிப்பாரானால் அவன் தேவ சாயலின்படி வளர்க்கப்பட்டவன். அவன் உலகத்தின் சாயலின்படியோ உலகத்தின் இச்சையின்படி அவன் வாழ தேவன் அனுமதிக்கிறதில்லை. ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, தேவனுடைய வசனம் அவனுக்குள் தரித்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னுடைய வசனத்தை கை கொண்டால் பிதாவானவர் அவனை கண்ணம் பண்ணுவார். யோவான் சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம், 14வது அதிகாரம் 23வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளே வந்து அவனோடு வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்கள், நமக்குள்ளே நாம் பார்க்கிறோம், நாம் நினைக்கிறோம், நாம் சாதாரண ஒரு மனிதனாக இருக்கிறேன். ஏன் நாம் சாதாரண, மற்றவர்கள் மத்தியிலே நான் சாதாரண ஒரு மனிதனாக இருக்கிறேன். ஏன் இல்லை எல்லாரும் மதிக்கவில்லை? ஒரு மனிதன் இந்த பூமியில, ஒரு மனிதனும் ரட்சிக்கப்பட்ட மனிதனை அவன் மதிக்க மாட்டார்கள். ஒரு மனிதன் இந்த பூமியில் உள்ள மகிமை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால்
தேவனால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவர் தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகத்திற்கு நாம் பகைஞானிகள். ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி தான் இந்த உலகத்தில் உள்ளவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முடியுமே தவிர, தேவன் நம்மை வேறொரு உலகத்திற்கு, இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே அல்லது இந்த ரட்சிக்கப்பட்டு தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த அன்பான வாழ்க்கையிலே நம்முடைய ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாலிபன் தன்னுடைய வழிகளை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவருடைய வசனத்தின்படி அவன் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாலிபன், இந்த உலகம், இந்த நாட்கள், இந்த மாம்சமான காரியங்கள் வாலிபனை ஒவ்வொரு நாளும் அது இழுத்து கொண்டே இருக்கும். அவன் காண்கிற காட்சிகள், அவன் மொபைல் போன்களிலே காண்கிற காட்சிகள், அல்லது அவன் போகிற வருகிற வழியிலே நடந்து கொள்ளுகிற காட்சிகள் எல்லாம் அவனை சுண்டி இழுத்து கொண்டிருக்கிறோம். இவனோ தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவன். ஆனால் உலகம் சொல்லும், நீ என்னுடைய பின்னே வா, நான் உனக்கு சகல இன்பங்களை நான் தருவேன் என்று. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்னோடு கூட வா, நான் உன்னை நித்திய மகிமைக்காக தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பிதாவின் மடியிலே வைத்து அழகு பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வாலிப நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் 3.5 ஆண்டு காலம் தன்னுடைய வாலிபத்து நாட்கள், பாருங்கள், 30 வயது, அந்த வாலிபத்தின் அகோரமான அந்த சந்தோஷமான அந்த சந்தோஷத்தின் உச்சத்தை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த வாலிப நாளிலே அவர் என்ன செய்தாராம்? அவர் பிதாவின் சித்தத்தின்படி அவர் இறங்கி வந்து எல்லா மனுக்குலத்திற்காகவும் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக அந்த மீட்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா! நமக்காக அவர் அந்த மீட்பை வைத்து இவ்வளவு அந்த கோலப்பட்டு அந்த எல்லா மகிமைகளையும் அவர் விட்டு, அந்த சந்தோஷத்தை விட்டு, அந்த தேவனிடத்தில் இருக்கிறதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நமக்காக அவர் இறங்கி வந்தாரே, அந்த தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்கள். அந்த வசனம், அந்த ஆவியானவராகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் இருப்பானால் நிச்சயமாகவே ஒரு மனிதன் பாவம் செய்ய மாட்டார். ஒருவன் பாவம் செய்வானானால் வேதம் சொல்லுகிறது, அவன் பிதாவினிடத்திலே அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். எப்படி பரிந்து பேசுகிறார்? மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு, மரணத்திற்கு ஏதுவான பாவம் உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை நாம் அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை மன்னிக்கிறார். ஆனால் மரணத்திற்கு ஏதுவான பாவங்கள் வேதம் சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனைகளுக்கு விலகி ஓடுங்கள், வேசித்தனங்களுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாம் பார்க்கிற எல்லா காரியங்களும் நமக்கு சாதாரணமாய் தோன்றும். உலக மனிதனை பார்க்கிற பொழுதும் கிறிஸ்துவன் இருக்கிற ஜனங்களை பார்க்கிற பொழுதும் ரெண்டும் பார்வைக்கு, எல்லா மனிதனுடைய பார்வைக்கு நம்முடைய இடத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும் நாம் யாரென்று. நாம் சற்று தொலைவிலே போனால், நாம் ஒரு பிரயாணம் போனால் நாம் யாரென்று எந்த மனிதனுக்கும் தெரியாது. எப்படி தெரியும்? நம்முடைய கனியினாலே மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நாம் எண்ணலாம், நம்மை ஒருவரும் காணவில்லை, நம்முடைய விருப்பத்தின்படி இந்த ஒரு நாளும் நடந்து கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிற இந்த இயேசுவானவர், அந்த வசனம் ஒரு மனிதனுடைய இருதயத்திலே இருக்குமானால் நிச்சயமாகவே அவன் பாவம் செய்ய மாட்டான். இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், 51:5 அவர் என்ன சொல்லுகிறார்? நான் என் தாயின் கருவிலே பாவத்திலே உருவானேன், அவர் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தார். ஆனால் அந்த தாவீது அதோடு கூட விட்டுவிடவில்லை. அவர் தன்னுடைய பாவத்தை என்ன செய்தாராம்? தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டார். நான் உம்முடைய பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிட்டேன் என்று சொல்லி சங்கீதம் 32:5 வாசித்து பார்ப்போமே. அந்த சங்கீதம் 32வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிப்போமே. சங்கீர்த்தன புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் போதும். பாருங்கள், தேவனாகிய கர்த்தர், அந்த தாவீது அவன் தன்னை அறிந்து கொள்ளுகிறான். எப்படி அறிந்து கொள்ளுகிறான்? நான் ஒரு பாவி, என்னை என் தாய் பாவத்திலே கற்பந்தரித்திருக்கிறாள். தேவனாகிய கர்த்தர் அவர் பிதாவினிடத்தில் வந்தவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆனால் நாங்களோ, மனிதர்களாகிய நாங்களோ பாவத்தின் அடிமைத்தனத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தன்னுடைய பாவத்தை தேவ சமூகத்திலே அவன் அறிக்கையிடுகிறான். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய எல்லா பாவத்தையும் நான் மறைக்காமல் உமக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனிதன் பாவத்தை மறைக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் பாவத்தை மறைக்காமல் அறிக்கை இடுகிறானோ, அவனுக்கு தேவன் நிச்சயமாகவே அந்த ரட்சிப்பை, அந்த மன்னிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே நாம் இன்னும் கொஞ்சம் விழிப்போடு இருப்போம். பாருங்கள், அப்படியே நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 28வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவருடைய அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ
பாருங்கள், தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாவங்கள் வந்ததுண்டு. நாம் துன்மார்க்கமாய் வாழ்ந்தோம். இந்த பூமியிலே ஒருவனும் நீதிமானாய் வாழ்ந்ததில்லை. பாருங்கள், ஏன் தேவனாகிய கர்த்தர் நம்மை தேடி வந்தார்? ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்திலே அதற்கான பதிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பாவிகளாக இருந்த பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பை விளங்க பண்ணினார் என்று ரோமர் 5:9 நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், தாயின் கருவிலே நாம் பாவத்திலே உற்பவிக்கப்பட்டோம். யோபு சொல்லும் பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் பரிசுத்தமா இருக்கிறது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை வாசிக்க நேரமில்லை, நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யோபு 15வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் பரிசுத்தவானா இருப்பது எப்படி இருக்க முடியும்? அருமையானவர்களே, எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை தேவனிடத்திலே அறிக்கையிட்டு அந்த மீறுதல்கள் நீங்க அவன் சுத்திகரிக்கப்படுகிறானோ, அவன் நிச்சயமாகவே அவன் பாவத்திலிருந்து விடுதலையாகி அவன் நீதிமானாக்கப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு சமயமாகிவிட்டது. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் முடித்துக் கொள்வோம். 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை கூட நாம் வாசிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவி அல்லது நான் ஒரு குப்பை, நான் ஒரு இப்படி, நான் அப்படி என்று ஒரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்மை தரம் தாழ்த்தி நான் இன்னும் பாவி, நாம் எப்படி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நான் இன்னும் பாவி என்று நம்மை அப்படியே தரம் தாழ்த்தி அற்பமாய் அது நம்மை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் நாம் பரிசுத்தவான், நான் ஒவ்வொரு பரிசுத்தவான் என்று நினைக்க வேண்டும் என்று அல்ல, நாம் ஞானத்தோடு அந்த தேவ ஆவியை பெற்ற நாம் தேவனோடு அனுதினம் உறவாடி எப்படி யானோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். பாருங்கள், அவர் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய குடும்பத்தை விசாரித்தார், வேலைகளை செய்தார், பூமியிலே செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார். ஆனால் அதன் மத்தியில் அவர் தேவனோடு நடந்து கொண்டிருந்தார். அவர் காணப்படாமற் போனார், அவரை தேவன் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எப்படி நமக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை வருகிறது? இயேசு எதற்காக நமக்கு இந்த பூமியிலே வந்தார்? மனுக்குலத்தினுடைய பாவம் எப்படி மன்னிக்கப்பட்டது? அதற்காக தேவன் எடுத்த முயற்சி என்ன? மனுக்குலம் அதற்காக செய்த காரியங்கள் என்ன? ஆதாம் எதற்காக உருவாக்கப்பட்டான்? ஆதாருக்கு முன்பாக உருவான காரியங்கள் என்ன? எல்லாம் இந்த செய்தியின் சாராம்சங்களுக்குள்ளே இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு சித்தமானால் இதன் தொடர்ச்சியை நாம் வருகிற நாளிலே நமக்கு இங்கே சமயம் கிடைக்குமானால், தேவன் நம்மை நியமிப்பாரானால் நிச்சயமாகவே நான் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வேளையில கூட நாம் ஜெபத்திற்காக ஆயத்தப்படும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் முழங்கால்களை மடக்குவோம். தகப்பன், எல்லாவரும் முழங்கால்களை மடக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்குமானால் நிச்சயமாகவே அந்த மனிதன் பாவம் செய்ய மாட்டான் என்று அறிந்திருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், எல்லாவரும் ஜெபிப்போம் ஆண்டவருடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவன் தன்னுடைய வசனத்தினால் தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலே என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பிப்போம். அப்பா, எனக்காக என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படி நீர் எனக்காக இரத்தம் சிந்தினீரே. அப்பா, என்னுடைய பாவங்கள் ஆண்டவரே அது இரத்தத்தை போல ஆண்டவரே அது அப்படியாய் சிவப்பாக இருளின் அதிகாரத்திற்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக ஆண்டவரே எங்களுக்காக இரத்தம் சிந்தி இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நீர் எங்களுக்கு தந்தீரப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறப்பா. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் உற்சாகத்தோடு வாய்களை திறப்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு துணை நின்று நீர் எங்களை காத்து எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே, அப்பா, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வல்லக்கல்லவரும் பாடுவோம். துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன்
என்றவரை ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி அபிஷேகத்து நடத்துபவரே ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி நடத்துபவரே என்றும் ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். அப்பா, இந்த பாவமான வாழ்க்கை, இந்த பாரம் நிறைந்த வாழ்க்கையிலே தகப்பனே, நீர் எங்களுக்கு துணையாக நின்ற கர்த்தாவே, நீர் தைரியத்தோடு விசுவாசத்தோடு எங்களை குறித்து நம்பிக்கை வைத்து நீர் சொல்லுகிறீர். அப்பா, என்னால் பிறந்த மனிதன் அவன் பாவம் செய்ய மாட்டான், ஏனென்றால் என்னுடைய வித்து அவனுக்குள் தடித்திருக்கிறது என்று ஆண்டவரே உம்மால் மீட்கப்பட்ட பிள்ளைகளை குறித்து என் தேவன் நம்பிக்கையோடு சொல்லுகிறீர். ஆண்டவரே, தேவனால் பிறந்த ஒருவனும் பாவம் செய்யான், அவனை காத்து கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, அவன் தன்னுடைய வசனத்தின்படி, உம்மால் அனுப்பப்பட்ட வசனத்தின்படி அவன் தன்னை காத்துக்கொள்வான் என்கிற நம்பிக்கையோடு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக நீர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர். அல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறப்பா. நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகள் ஆண்டவரே, எங்களுக்கு ஆய்ப்பட்ட நன்மைகள், எங்களுக்கு ஆய் செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து செபிக்கிறப்பா. நீர் எங்களை கைவிடாத தேவன், எங்களை உம்முடைய நித்திய ராஜ்யத்திலே சேர்ப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா பிதாவே, நான் சேர்த்து கொண்ட ஒருவரும் இழந்து போகாதபடி எல்லாவரும் என்னோடு கூட உட்கார வேண்டும் என்று அருள் செய்ய வேண்டும் என்று பிதாவின் சமூகத்தில் எங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணினீரே. அப்பா ஆண்டவரே, மனுக்குலம் அனுதினமும் பாவம் செய்து அவர்கள் தேவ மகிமை அற்றவர்களானார்கள். அப்பா, மிருகத்தை போல எப்படி இந்த பூமியிலே மிருகங்கள் உருவாக்கப்பட்டதோ அப்படி போல நன்மை தீமை அறியாத மனிதனை மிருகத்தை போல மனிதன் பாவத்தினால் நிறைக்கப்பட்டான். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் அந்த பாவத்திலிருந்து மனுக்குலத்தை விடுவிக்கும்படி ஆண்டவரே பரத்திலிருந்த தேவன், ஆண்டவரே பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பி எங்கள் மேல் நீர் அன்பு கூர்ந்ததினால் இந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி எங்களுக்காக அந்த ரட்சிப்பை தந்தீரப்பா. நாங்கள் பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே, ஏனென்றால் நீர் எங்களை நம்பி இருக்கிறீரப்பா. நீர் எங்களை நம்பி இருக்கிறீர் ஆண்டவரே. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் என்று நம்பி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திரவான்களாக ஆண்டவரே, அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி அந்த மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் வரையிலேயும் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு வாழ இந்த ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓடி அந்த நித்தியத்திற்காக நாங்கள் பிரயாசப்படத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற மேலானவைகளை நாங்கள் நோக்கி பார்த்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து தகப்பனே, ஒரு நாளும் அப்பா, ஒவ்வொரு நாளும் சுவாமி, நாங்கள் உம்முடைய அன்பை பற்றி கொண்டு நாங்கள் உண்மையே பிடித்து கொண்டு ஆண்டவரே உண்மையாய் உம்மிடத்திலே நாங்கள் ஓடி நித்திய ஜீவனை பற்றி கொள்ளத்தக்கதாக ஒரு யோனைக்கை போல, ஒரு நோவாவை போல கர்த்தாவே தேவனோடு நாங்கள் சஞ்சரித்து தேவனுடைய அன்பிலை நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறப்பா. உம்முடைய பிள்ளைகள் வீடுகளிலே இருக்கிற இடங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே, போகிற வருகிற வழிகளிலே ஆண்டவரே தியானத்தோடு உம்முடைய வசனத்தை குறித்து அந்த விதையாகிய வசனத்தை தியானித்து அதை பத்திரப்படுத்தி நன்மையான இருதயத்திலே பத்திரப்படுத்தி உமக்காய் வாழ உதவி செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க சுவாமி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையுடன் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களிடம் தங்கியிருப்பதாக. ஆமேன். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு
உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். லேலுயா லேலுயா லேலுயா. கர்த்தர் நம் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன்.